வணக்கம். ஆக இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் DTMB 3223 தொடக்கப்பள்ளிக்கான தமிழ் மொழி கலைத்திட்ட ஆய்வு. இந்த கல்விக்கான இடுபணியை தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த இடுபணியின் தலைப்பு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் நம் நாட்டின் கலைத்திட்டத்தின் தோற்றம், வளர்ச்சி ஆகியவற்றை தற்கால பயன்பாட்டில் உள்ள ஏதேனும் ஒரு செயலிகளை கொண்டு சான்றுகளுடன் படைத்திருக்கு. ஆக நான் பயன்படுத்திய செயலி என்னவென்றால் ஜெனியரி. ஆக அடுத்து இந்த படைப்பில் என்னென்னலாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் என்று பார்க்கும்பொழுது முதலில் மலேசிய கலைத்திட்டம், அதாவது இந்த மலேசிய கலைத்திட்டத்தின் தோற்றம். இந்த தோற்றம் என்று நான் பார்க்கும்பொழுது அதனுடைய வரையறை, கூறுகள், முக்கியத்துவம், கோட்பாடு மற்றும் இந்த மலேசிய கலைத்திட்டத்தின் வளர்ச்சி எப்படி நம்முடைய மலேசிய நாட்டில் இருந்துள்ளது என்பதையும் நாம் சேர்த்து பார்க்கவிருக்கிறோம். சரி, முதலில் அறிஞர்கள் பார்வையில் இந்த கலை திட்டத்தினுடைய வரையறை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். அறிஞர்கள் என்று நாம் குறிப்பிடும் பொழுது இங்கே 3 வகையான அறிஞர்கள் நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது முதல் ஹார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேனர்ஸ். ஓகே, முதல்ல ஹார்ட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அவரோட பார்வையில இந்த கலை திட்டம் என்பது மாணவர்கள் தங்களின் கல்வி குறிக்கோளை அடைவதற்கான திட்டமிடப்பட்ட வேலை திட்டமாகும். அதாவது ஒரு மாணவர் வகுப்பறைக்கு விட்டார். வகுப்பறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்பதை இந்த கலை திட்டத்தில் அது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வரையறை அதை பயன்படுத்தி அல்லது அதை பின்பற்றி ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறதான் ஹர்ட்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார். அடுத்து ஸ்டேனர்ஸ் அவர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா கலை திட்டத்தில் கற்பித்தல் நடைமுறையை பற்றி விவர குறிப்பாகும். அதாவது இவர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கற்றல் கற்பித்தல் ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களுக்கு புகுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு விவர குறிப்பு தான் இந்த கலை திட்டம் அப்படின்னு கூறப்படுகிறது. அடுத்து டெய்லர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் அடைய வேண்டிய கல்வி நோக்கங்கள், வழங்க வேண்டிய கல்வி அனுபவங்கள். அதாவது அடைய வேண்டிய கல்வி நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஜெக்டிவ் பொம்லாஜார், அதாவது இந்த கற்றலை நான் பயன்படுத்திய பிறகு எந்த மாதிரியான நோக்கங்களை ஆசிரியர்கள் அடைவார்கள், எந்த மாதிரி நோக்கங்களுக்கு மாணவர்கள் அடைவார்கள் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் கல்வி அனுபவங்களை வினைத்திறனான முறையில் ஒழுங்கமைத்து நோக்க மதிப்பீட்டை உள்ளடக்கியது இந்த கலை திட்டம். அதாவது அந்த மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலை மேற்கொண்டு அவர்களை மதிப்பிட்டு அந்த கற்றல் நடவடிக்கையோட அந்த நோக்கத்தை மாணவர்கள் அறிஞ்சிட்டாங்களா, அவங்க புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் சேர்த்து ஆசிரியர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த கலை திட்டம் முழுமையாக வரையறுத்து கொடுத்திருக்கும் அப்படின்னு டெய்லர் சொல்றாரு. அடுத்தது நம்ம தேசிய கலைத்திட்ட வரையறை என்னவென்று அப்படின்னு பார்க்கலாம். ஆக இந்த தேசிய கலைத்திட்ட வரையறை அப்படின்னு பார்க்கும் பொழுது அறிவு, திறன், நெறிமுறை, பண்பு, புறப்பாடு நடவடிக்கைக்கான ஒரு கல்வி திட்டமாகும். இத்திட்டம் மாணவர்கள் உடல், ஆன்மீகம், அறிவு, உள்ளம் ஆகியவற்றின் வளர்ச்சியை முழுமையாக பெற்றிருக்க வகை செய்வதோடு மாணவர்களுக்கு வேண்டிய பண்புகளை விதைத்து அவற்றை மேம்படுத்தவும் அவர்கள் அறிவு பெறவும் வழிவகுக்கிறது. இந்த தேசிய கல்வித்திட்டம் எப்படிப்பட்ட அந்த வரையறையை அவங்க வகுத்திருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது மாணவர்கள் அறிவு திறன், அதாவது தியோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியோரியில மட்டும் அவங்க அகாடமிக்ல மட்டும் அவங்க தன்னுடைய திறமைகளை காட்டாமல் புறப்பாட நடவடிக்கைகளையும் தங்களுடைய முழுமையான அந்த ஒத்துழைப்பு எப்படி வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கலை திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் ஆன்மீகமா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், அவங்க மனதளவுல தங்களை தயார்படுத்திக் கொள்ள வகையில தான் இந்த தேசிய கலை திட்டம் அமைந்திருக்கு. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கலை திட்டத்தின் கூறுகள். இந்த கலை திட்டத்தின் கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வகையான கூறுகள் இருக்கு. அது முதலில் நான் பார்க்கவிருப்பது என்னன்னா இந்த நன்னெறி பண்பு. இப்ப நன்னெறி பண்பு அப்படின்னு சொல்றாங்க, மாணவர்கள் தங்களது தினசரி வாழ்வியல் சிறந்த நற்பண்புகளான மனிதவியல், ஆன்மீகம் போன்றவற்றை கடைபிடிக்க உந்துதல் அளிக்கும். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் வகுப்புல பயிற்சியும் சரி, வகுப்புக்கு பிறகு அவர்கள் தன்னுடைய அன்றாட தினசரி வாழ்க்கையில எப்படியாப்பட்ட சிறந்த பண்புகளை தன்னோடு உள்ளடக்கி இருக்க பொழுது அப்படின்றது இந்த நன்னெறி பண்பு விளக்குகிறது. அடுத்து நாம் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொழி. இந்த மொழி அப்படின்னு பாக்குறாங்க, மொழியில மாணவர்கள் மத்தியில் சிறப்பான மொழி பயன்பாடு இருக்கிற அவசியம். மாணவர்களின் மொழிநடை, இலக்கணம், கலைச்சொல், வாக்கிய அமைப்பின் நிலையை அறிய வேண்டும். ஆக இந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க, இந்த தேசிய கல்வியை எப்படி வரையறுத்திருக்காங்கன்னா, மாணவர்கள், ஆசிரியர்கள் தங்களுடைய கற்றல் கற்பித்தல் மேற்கொள்ளும் பொழுது மாணவர்கள் கண்டிப்பாக அவருடைய மொழி ஆளுமை எப்படி இருக்கு, மொழி ஆற்றல் எப்படி இருக்கின்றது என்பதை முழுமையாக மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நாம் குறிப்பிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தகவல் தொடர்பு தொழில்நுட்பம்.
இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அப்படின்னு வந்து நான் பார்க்கும் பொழுது இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துல மாணவர்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் மீதான ஆழ்ந்த அறிவையும் அதன் பயன்பாட்டையும் அறிந்து கொள்ள உதவும். அதாவது மாணவர்கள் வந்து இப்பொழுது உள்ள இந்த டெக்னாலஜி மற்றும் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாணவர்களுக்கு தங்களுடைய ஆளுமையை வந்து இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் வந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உந்துதல் அளிக்க முடியும். அதாவது எப்படின்னா ஆசிரியர்கள் வந்து கற்றல் நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது ஒரே மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் சில பல வகையான இந்த தகவல் தொடர்பு சாதனங்களாக இருக்கட்டும், உதாரணத்திற்கு வந்து ஒரு ஸ்லைட் ஷோவா இருக்கட்டும், இந்த பவர் பாயிண்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பயன்படுத்தும் பொழுது மாணவர்களுக்கு வந்து அந்த கற்றல் கற்பித்தல் வந்து அவங்க வந்து மிகவும் ஈடுபாட்டுடன் வந்து தன்னுடைய கற்றல் நடவடிக்கையில் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு வந்து நான் வந்து குறிப்பிடலாம். அடுத்து வந்து நான் பார்க்கும் பொழுது இந்த நாட்டுப்பற்று. இந்த நாட்டுப்பற்று அப்படி வந்து குறிப்பிடும் பொழுது அனைத்து வகையான பாடமும் புறப்பாட நடவடிக்கைகளும் நான் சிறந்த மலேசிய குடிமகன் மாணவர்களை உருவாக்கும். ஆக இதுல வந்து நம்ம என்னதை பார்க்கலாம் அப்படின்னா வந்து இப்போ இந்த தேசிய கலைஞர்ல இருந்து வழங்கப்பட்டிருக்கிற முக்கியமான தலைப்புகளா இருக்கிற எல்லாமே வந்து ஒரு நாட்டு பற்றை மாணவர்களுக்கு எப்படி வந்து மேலோங்க செய்வது என்பதை தான் முழுக்க வந்து காட்டுகிறது. ஆக இந்த நாட்டு பற்றும் வந்து மாணவர்களிடத்துல வந்து நிறைய மேலோங்க செய்ய முடியும். அடுத்து வந்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை பராமரித்தல். இந்த சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை பராமரித்தல் நான் குறிப்பிடும் பொழுது மாணவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது மாணவர்கள் வந்து இந்த சுற்றுச்சூழலா இருக்கட்டும், அது இயற்கையா இருக்கட்டும், இவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படணும். அதாவது இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்கணும், நேசிக்கணும். அதனாலதான் வந்து இந்த கலைத்திட்டத்தில் வந்து மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே வந்து இந்த சுற்றுச்சூழலின் மீது உள்ள அன்பு வந்து அவர்கள் வந்து மேலோங்க செய்யணும் அப்படின்றதுக்காக இதையும் வந்து ஒரு கூறுகளா இந்த கலைத்திட்டத்துல வந்து இணைத்து இருக்காங்க. சரி, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த கூறுகள் வந்து ஆக்கமும் புத்தாக்கமும், அதாவது இனோவாசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்கமும் புத்தாக்கமும் அப்படின்னு நம்ம கூறும் பொழுது ஆக்கம் புத்தாக்கம் இவ்விரண்டின் வழி எதிர்காலத்தில் சிக்கல்களை கலந்து புதிய சிந்தனையை ஏற்படுத்த உதவும். அதாவது மாணவர்களுக்கு இந்த ஆக்க சிந்தனையாக இருக்கட்டும், புத்தாக்க சிந்தனையாக இருக்கட்டும், அதாவது ஆக்க சிந்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது புதியதாக வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குவது. புத்தாக்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு இருக்கிற விஷயத்தை எப்படி புதுப்பிப்பது, இந்த பேர்ட் நம்பா பைக்கர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அந்த விஷயத்தை எப்படி வந்து புதுப்பித்து இன்னும் வேறு வகையான இன்னும் சுலபமான வழியை வந்து மாணவர்களுக்கு எப்படி வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்ப்பது, தகவலை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றதுதான் வந்து இந்த ஆக்கமும் புத்தாக்கமும் அப்படிங்கிறதுல வந்து நாம் வந்து குறிப்பிடுறோம். அடுத்தது அறிவியல் தொழில்நுட்பம். இந்த அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு கூறும்பொழுது மாணவர்களிடத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் ஆர்வத்தை ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களை சிந்தனையாற்றல் பெருக்கி அது நாட்டம் கூறும். இப்போ உள்ள நடைமுறை வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த அறிவியல் சம்பந்தமான நிறைய போட்டிகளா இருக்கு, நிறைய வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே இம்மாதிரியான இந்த அறிவியல் தொடர்பான விஷயங்களில் வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் ஈடுபடுத்தும் பொழுது அவர்களுக்கு இன்னும் அந்த கற்றல் நடவடிக்கை மீது இந்த அறிவியல் தொடர்பான துறைகள் மீது நிறைய ஆர்வம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக வந்து நமது தொழில் முனைவு. இந்த தொழில் முனைப்பு அப்படி காட்டும் பொழுது ஒரு சிறந்த தொழில் முனைவர் கொண்டிருக்க வேண்டிய கூறுகளின் அவசியத்தை மாணவர்களுக்கு எடுத்துள்ளது. எடுத்துக்காட்டாக சோம்பலின்மை, நேர நிர்வகிப்பு, கடமை, இது எல்லாமே வந்து இந்த தொழில் முனைப்புக்கு உதாரணமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் இது பாட வேலையை மட்டும் குறிப்பிடாமல் இப்போ இந்த அவர்கள் வந்து படித்து ஒரு வேலை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அங்கேயே வந்து எப்படி வந்து நடந்துக்கணும், இந்த பண்பு கூறுகள் வந்து நம்ம பார்க்கல, இந்த பண்பு, அந்த நன்னெறி பண்புகள், அது எல்லாத்துக்குமே உள்ளடக்கிதான் இந்த கலைத்திட்டம். அது மட்டும் இல்லாமல் அது முக்கியமாக வந்து தொழில் முனைப்பு அப்படின்னு நான் வந்து குறிப்பிடுறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா நிதிக்கல்வி. இந்த நிதி கல்வி அப்படின்னு பாக்குறப்ப மாணவர்கள் வந்து ஒரு நிதியை வந்து ஒரு பணம் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட எப்படி வந்து அது சரியா வந்து நிர்வகிக்கணும் அப்படின்றதுதான் வந்து இந்த நிதி கல்வியில வந்து நம்ம வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாம முடிவுகளை அறிவார்ந்த நிலையில் எடுக்கும் திறனையும் அவங்களால வளர்த்துக்க முடியும். சிறு வயதிலிருந்து மாணவர்களுக்கு வந்து பணத்தை வந்து எப்படி நிர்வகிக்கணும், நிதியை வந்து எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை ஆற்றல் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். அதனாலதான் வந்து பார்த்தோம்னா உதாரணத்திற்கு இந்த கணித பாடத்துல வந்து பார்த்தோம்னா பணம் அப்படின்ற ஒரு தலைப்பையை சேர்த்திருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து மாணவர்கள் சிறு வயதிலிருந்து வந்து நிதி கல்வியை வந்து அவங்க பயின்று அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தோம்னா உலகளாவிய நிலைத்தன்மை. இந்த உலகளாவிய நிலைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உலகளாவிய நிலைத்தன்மையில உற்பத்தி பயன்பாடு, உலகளாவிய குடிமை, ஒற்றுமையின் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற அறிவை நடைமுறை வாழ்க்கையில், அதாவது உலக அளவில் வந்து நாம் வந்து மற்ற பழகும் பொழுதும் சரி, இந்த உலக அளவில் பொருளாதார
பொருளாதாரம் இது எல்லாத்தையும் அறிந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து நடைமுறை வாழ்க்கையில மாணவர்கள் இதை வந்து தங்களுடைய வாழ்க்கையில அமல்படுத்திக் கொள்ளலாம், எப்படி வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றதே வந்து இதன் மூலமாக இந்த உலகளாவிய நிலைத்தன்மை மூலமாக மாணவர்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தோம்னா கலை திட்டத்தின் முக்கியத்துவம். கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்தை வந்து பொதுவா வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நோக்கம் இருக்கும், எதுக்காக வந்து இந்த கலை திட்டத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் வந்து இங்கே அனைத்து சூழலிலும் நாட்டு பற்றி இணக்கப்போக்கு நன்றி பண்பும் தொடர்பாளரை மேற்கொள்ள வேண்டும். ஏன் வந்து தொடர்பாளர் இந்த மாதிரியான கலை திட்டத்தின் மூலம் தான் வந்து ஆசிரியர்கள் மாணவர்களுடைய அந்த தொடர்பாடல் வந்து நீட்டிக்கொண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த தொடர்பாளர் வந்து மிகவும் வந்து மேலும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா மற்றவர்கள் சமூக உறவுகளை சரியான மொழியை பயன்படுத்தி பண்புடன் உரையாடுவோம். அதாவது நம்ம வந்து ஒரு கருத்துக்களை வந்து மேற்கொள்றோம், ஒரு கருத்துக்களை நம்ம வந்து முன்வைக்கிறோம்னா எம்மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எம்மாதிரியான சொற்களை பயன்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை வந்து நிலையா நின்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தையும் நம்மளால வந்து இங்க தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து வந்து வெவ்வேறு மூலங்களிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களை சீர்தூக்கி பார்த்து அதனை சரியான முறையில் படுத்த, அதாவது பல மாதிரியான தகவல்கள் மூலங்களில் இருந்து நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்க பெற்றாலுமே அதை எல்லாத்தையும் நாம் எப்படி சீர்தூக்கி பார்த்து எதன் அடிப்படையில் அதனுடைய உண்மை நிலவரத்தை தெரிந்து கொண்டு நாம் வந்து பயன்படுத்துகின்றோம் அப்படின்றது இந்த கருத்தின் முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. அடுத்து பார்த்தோம்னா மற்றவர்களுடைய கருத்துக்களை நன்றாக செயல்படுத்தி தன் கருத்தையும் பண்புடன் வெளிக்காட்டுது. அதாவது தன்னுடைய கருத்தை மட்டுமே வந்து முன்னிலை நிறுத்தல, அடுத்தவர்கள் கூற வருகின்ற கருத்துக்களாக இருக்கட்டும், தகவல்களாக இருக்கட்டும், அதை அனைத்தையுமே செவிமடுத்து சீர்தூக்கி பார்த்து அவர்களுடைய எல்லா தரப்பினரின் கருத்துக்களும் கேட்டு முடிவெடுப்பதை சிறந்த நோக்கமாக கருதப்படுகிறது. அதுதான் இந்த கல்வி முக்கியத்துவம். அடுத்து பார்த்தோம்னா பல்வேறு எழுத்து படிவங்களை சரியான தொனி, உச்சரிப்பு, வேகம் புரிந்து கொண்டு வாசித்து, அதாவது எம்மாதிரியான எழுத்து படைப்புகள், கட்டுரையா இருக்கட்டும், சிறுகதையா இருக்கட்டும், புதினமா இருக்கட்டும், கவிதையா இருக்கட்டும், இவை அனைத்திற்குமே வந்து துணி, உச்சரிப்பு, அதனுடைய ஏற்ற இறக்கம், அதை எப்படி படிக்கணும், எப்படி இப்போ நிறுத்தக்குழுக்கள் இருக்குன்னா அந்த நிறுத்தக்குழுக்களுக்கு ஏற்ப வாசிக்கணும், இதை அனைத்தையும் வந்து சரியாக பார்க்கும் பொழுதுதான் வந்து அந்த எழுத்து படிவங்களை புரிந்து கொள்வதற்கான ஆளுமையை மாணவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு கொண்டிருக்க முடியும். சரி, அடுத்ததாக கலை திட்டத்தின் கோட்பாடு. இந்த கலை திட்டத்தின் கோட்பாடு அப்படின்னு பாக்குறாங்க, முதலில் வந்து நம்ம வந்து மார்க்சியம் அப்படின்னு வந்து சொல்றோம். மார்க்சியம் அப்படின்னு பாக்குறாங்க நிறைய வகையான கூறுகள் வந்து மார்க்சியத்துல வந்து அடங்கியிருக்கு. அடுத்து வந்து நம்ம வந்து தர்க்க நிலை புலனறிவாதம், அடுத்து வந்து பயனின் கொள்வாதம், அடுத்து வந்து இயற்பண்புவாதம். சரி, இந்த இயற்பண்புவாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இயற்பண்பு, ஏன்னா இந்த இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 5 கோட்பாடுகள் இருக்கு. ஆனா வந்து முக்கியமா 3 கோட்பாடு வந்து முழுமையாக வந்து பார்க்க வைக்கின்றோம். முதல்ல வந்து இயற்பண்புவாதத்தை வந்து பார்த்துக்கலாம். இந்த இயற்பண்புவாதம் அப்படின்னு சொல்றப்ப சுய அனுபவ கற்றலை முதன்மையாக கொண்டிருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை கற்று பயனடைதல், தவறுகள் மூலம் கற்றல் நடைபெறுகிறது. அதாவது இயற்பண்புவாதம் சொல்றப்ப மாணவர்கள் சுயமாகவே எப்படி வந்து தன்னை வந்து எந்த யாருடைய உதவியும் இல்லாம மாணவர்கள் எப்படி வந்து தன்னுடைய கற்றலை வந்து மேற்கொள்ளலாம், இந்த பொம்பளாச்சாரம் கண்டீரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இயற்பண்புவாதம் கீழ் வந்து அடங்கிஇருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை கற்று பயனடைதல், இம்மாதிரி திறன்கள் வந்து மாணவர்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்றதையும் வந்து மாணவர்கள் வந்து அறிந்து கொண்டு அதை வந்து நடைமுறைப்படுத்துதல். அடுத்து வந்து தவறுகள் மூலம் கற்றலை மேற்கொள்ளுதல், அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க. தவறுகள் செய்வதன் மூலம் மாணவர்கள் அடுத்த முறை அந்த தவறுகளை செய்யாமல் அதிலிருந்து ஒதுங்கி சரியான வேலையை அல்லது சரியான முறையில் வந்து அந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம வந்து லட்சியவாதம் பார்க்கலாம். அந்த லட்சியவாதம் அப்படின்னு நான் குறிப்பிடும் பொழுது மிக தொன்மையான கல்வி கோட்பாடு. இந்த லட்சியவாதம் தான் வந்து இங்க இருக்கிறதே வந்து ரொம்பவும் மிகவும் தொன்மையான பழைய ஒரு கோட்பாடாக கருதப்படுகின்றது. இந்த கோட்பாட்டில் வந்து பார்த்தோம்னா இறைபக்தியாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், ஒழுக்கம் போன்ற உயர்ந்த தன்மைகளை வந்து மாணவர்களை வந்து உருவாக்கி இந்த மாதிரியான பண்புகளை உடைய மாணவர்களை வந்து அவர்களால் வந்து உருவாக்கிடும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆசிரியர்களின் பங்கு மேலும் இருக்கும், ஆசிரியர்களை கற்பித்தல் முறையும் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது இந்த ஆசிரியர் பங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லட்சியவாதத்துக்கு வந்து ஆசிரியர்கள் பங்கு, அதாவது ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தரம் வந்து அது வந்து ஆசிரியர்களோடு சற்று மேலோங்கையும் மாணவர்கள் சற்று குறைந்தவங்க. ஏன்னா வந்து இது வந்து ஆசிரியர்கள் தான் வந்து இந்த லட்சியவாதத்துல வந்து முக்கிய பண்பு வந்து வகிக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா லட்சியவாதம் பிறகு
இருப்பியம். இந்த இருப்பியம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் வந்து முதல்ல நம்ம இயற்பண்புவாதம் படித்தோம்னா அது சுய கற்றல். அதே மாதிரி தான் இந்த இருப்பியம். இந்த இருப்பியம் அப்படின்னு பார்க்கும்போது சுய கற்றலை பெருகுகிறது, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்திற்கு பயன்பாட்டிற்கு பழக்கப்படுத்துதல், மனிதனின் சிந்தனை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இதுலதான் வந்து இந்த இருப்பியம் இருக்கு. இந்த இருப்பியம் வந்து மனிதர்களோட சுயமாக எப்படி சிந்தித்து அவருடைய சிந்தனை ஆற்றலையும் ஆற்றலுக்கு பெருக்க செய்கின்றது. அடுத்து வந்து நாம் வந்து பார்த்துட்டோம்னா தொழிலாளர் சட்டத்திற்கு முன். சரி, இப்ப வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம தோற்றம் எல்லாருமே முழுமையாக முடிச்சாச்சு. அடுத்து வந்து நாம வந்து வளர்ச்சிக்கு வந்து போயிட்டோம். இந்த வளர்ச்சி அப்படின்னு பாக்குறாங்க முதலில் வந்து தொழிலாளர் சட்டம், இதனிலிருந்து தான் இந்த கலை திட்டத்தின் வளர்ச்சி வந்து முழுமையாக தொடர்கிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா முதலில் வந்து எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா 1818ஆம் ஆண்டு பினாங்கு இந்த ஃப்ரீ ஸ்கூல் தமிழ் வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அங்கேதான் வந்து முதலில் வந்து தமிழ் வகுப்பு அந்த பள்ளியில தான் தமிழ் வகுப்பே வந்து முதலில் வந்து தொடங்கப்பட்டு பின்னர் வந்து மாணவர்கள் பற்றாக்குறை ஏற்படுறதுனால அங்கே வந்து மூடி வைக்கப்பட்டது. அதன் பிறகு 1834 இருந்து 1839 வரைக்கும் சிங்கப்பூர் ஃப்ரீ ஸ்கூல் தமிழ் வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அங்கேயும் மூடி வைக்கப்பட்டது, அதாவது சிங்கப்பூர்ல. அதன் பிறகு 1850ஆம் ஆண்டு மலாக்கா ஆங்கிலேய தமிழ் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அங்கேயும் மூடப்பட்டது. அதாவது முதலில் பினாங்கில் தொடங்கி சிங்கப்பூருக்கு சென்று அதன் பிறகு மலாக்காவில் தொடங்கி அங்கேயும் மாணவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு இந்த மூன்று இடத்திலும் முடக்கி விடப்பட்டது. அடுத்து 1859ஆம் ஆண்டு சிங்கப்பூர் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் மலபார் பள்ளியில் தமிழ் வகுப்பு அங்கே ஆரம்பிக்கப்பட்டது, மறுபடியும் சிங்கப்பூர். பிறகு வந்து பார்த்தோம்னா இந்த 1870 இருக்குல்ல அந்த ஆண்டு வந்து புரொவின்ஸ் வெல்லஸ்லி என்று அழைக்கப்பட்ட, அதாவது இந்த புரொவின்ஸ் வெல்லஸ்லி அப்படின்னு வந்து என்ன மாதிரியான இடங்களில் குறிப்பிட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவராம்பாய், மலாக்கா, நெகிரி சம்பிலா மற்றும் வட ஜோகூர் மாநிலங்கள்ல வந்து இந்த தோட்டங்களில் இந்த தோட்டப்புறங்கள் இருக்குல்ல அந்த தோட்டப்புறங்கள்ல வந்து தமிழ் பள்ளிகள் வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அங்கே உருவாக்கப்பட்ட பிறகு 1895ஆம் ஆண்டு செந்தூரில் ஆங்கிலோ தமிழ் பள்ளி, அது கிறிஸ்துவ பாதிரியார் திரு ஆப்ரஹாம் இவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் பள்ளி வந்து நிறுவப்பட்டது. அதன் பிறகு 1897ஆம் ஆண்டு அந்த பள்ளி வந்து முழுமையாகவே ஆண்களுக்கான பள்ளியாக உருமாற்றம் பெற்றது. அதன் பிறகு 1901ஆம் ஆண்டு ஜே டெய்லர் தமிழ் தாய்மொழி கல்வி விரும்பவில்லை, காரணம் குடியேற்றம் கண்டவரின் எண்ணிக்கை குறைவு, ஆக தமிழ் பள்ளியின் தேவை கண்டார். அது ஜே டெய்லர் வந்து அவர் வந்து தாய்மொழி பள்ளியின் மீது அது மட்டும் இல்ல தாய்மொழி கல்வியின் மீது அதிகமாக வந்து விருப்பம் இல்லையே அப்படின்னா இந்த தமிழர்கள் வந்து இந்த வேலைக்காக வந்து கொண்டு வந்த பிறகு வந்து அவர்கள் அந்த வருகை வந்து குறைந்து கொண்டே போய்விட்டது. ஆக அந்த வருகையை வந்து குறைந்து கொண்டே போனதுனால பள்ளிக்கு யாருமே வரல. ஆக இந்த பள்ளிக்கு மாணவர்கள் எண்ணிக்கை இல்லையே, அப்ப எதுக்கு வந்து நம்ம இந்த பள்ளியை திறந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஜே டெய்லர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து இந்த தமிழ் பள்ளிகள் தேவையில்லை அப்படின்னு வந்து யோசிச்சு. அதன் பிறகு வந்து 1901ஆம் ஆண்டு WH டீச்சர், அதாவது ஸ்லாங்கூர் மாநில ரெசிடென்ட், அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வெளியிட்ட அறிக்கையில் மலாய் பள்ளிகளின் செலவுகளை மட்டுமே அரசாங்கம் ஏற்கும் அப்படின்றதும் மற்ற இனத்தவர்களின் பள்ளி செலவுகளை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றதை குறிப்பிட்டு அவருடைய ஒரு அறிக்கையை வந்து அவர் வந்து தெரிவித்திருப்பார். அடுத்து வந்து நாம் வந்து தொழிலாளர் சட்டம் நடந்து கொண்டிருக்கும் தொழிலாளர் 1912 வந்து என்ன நிகழ்கிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா 1912 வந்து ஹெட்ஸ் சென்டில்மெண்ட் பிரிட்டிஷார் தொழிலாளர் சட்டத்தை வந்து இவர் வந்து அறிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இதுவே தோட்டப்புறங்களில் சிறிய தமிழ் பள்ளிகள் உருவாக முன்னெடுப்பாக இருந்தது. இந்த ஒரு இந்துதல் தான் வந்து ஒரு திட்டம் தான் வந்து தோட்டப்புறங்களில் வந்து சிறிய சிறிய பள்ளிகளை வந்து உருவாக்க முன்னெடுப்பாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 7 இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட பச்சிலைகள் இருந்தால் கட்டாயமாக பள்ளி கட்ட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் வந்து சட்டப்பிரிவு வரவேற்கப்பட்டு 1920ஆம் ஆண்டிலிருந்து 122 தமிழ் பள்ளிகள் மலாயாவில் தோற்றம் கண்டன. பிறகு தோட்டப்புற பள்ளிகள் அரசு உதவியின்றி தோட்ட நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்தது. அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் தோட்ட நிர்வாகத்தின் கீழ் வந்து இயங்கி கொண்டு வந்த பள்ளிகள் அனைத்து வந்து பின்னர் ரப்பர் தோட்டங்களின் எண்ணிக்கை தமிழ் பள்ளிகளும் அதிகரிக்க தொடங்கின. அது வரைக்கும் ரப்பர் தோட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டு அந்த ரப்பர் தோட்டங்களுக்கு வேலைக்காக வந்து தமிழர்கள் வந்து அங்கே வந்து தங்கி அவங்களுடைய குடும்பத்தை வந்து அவர்கள் வந்து வேலை செய்யும் போது அங்குள்ள மாணவர்கள் அந்த தோட்ட புறத்தில் உள்ள
தமிழ் பள்ளிகளில் பயில ஆரம்பித்து இன்றளவு தமிழ் பள்ளிகள் இணைத்து கொண்டு வருகின்றன. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர் சட்டத்திற்கு பின் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1930 மலாயாவில் 330 பள்ளிகள் வந்து தொடங்கப்பட்டது. பிறகு மழலையர் காப்பகங்கள், நாடக அரங்குகள், கோயில்கள் வகுப்புகள் நடைபெற்றன. ஏன்னா வந்து தோட்டக்குழுக்கள்ல மட்டும்தான் வந்து அந்த பள்ளிகள் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம எல்லா தோட்டக்குழுகளிலும் வந்து தமிழ் பள்ளிகள் இல்லை. ஆக வந்து தமிழ் வந்து என்ன நடத்தலாம், தமிழ் கல்வி வந்து மாணவர்களுக்கு எப்படி வந்து உட்புகத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் வந்து இந்த கோயில்களா இருக்கட்டும், இந்த காப்பகங்களா இருக்கட்டும், நாடக அரங்குகள், இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து தமிழ் வகுப்புகள் வந்து நடைபெற்றன. பிறகு ஆங்கிலேய அரசு தாய்மொழி பள்ளிகளுக்கு நிதியுதவி வழங்க சிறப்பு குழுவை வந்து அமைத்தது. சரிங்களா? சிறப்பு குழுவில் வந்து எந்த மாதிரியான நிதியுதவி அப்படின்னு பார்க்கிறாங்க, ஒரு மாணவர்களுக்கு ரிங்கெட் மலேசியா 6 ரிங்கெட் வந்து கொடுப்பதாக வந்து முதலில் வந்து நிபந்தனை செய்யப்பட்டது. பிறகு 1935ஆம் ஆண்டு, அதாவது 3 ஆண்டுகள் கழித்து வந்து அந்த நிதியுதவி கொடுத்தாங்க. இந்த 1932 அது வந்து சற்று உயர்வு கண்டு அந்த 6 ரிங்கெட் வந்து 8 ரிங்கெட்டாக உயர்வு கண்டது ஒரு மாணவர்களுக்கு. அடுத்து 1937 வந்து ஆங்கில அரசு, அதாவது 13 அரசினர் தமிழ் பள்ளிகளை நிறுவினர். அதாவது ஆங்கில அரசு வந்து அரசாங்கத்தின் கீழ் உள்ள 13 அரசினர் தமிழ் பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காங்க. சரி, அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ரசா கல்வி அறிக்கை. இந்த ரசா கல்வி அறிக்கையில பார்த்தோம்னா மொத்தம் 3 வகையான அறிக்கை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதாவது பார்னஸ் அறிக்கை, ஃபெனு அறிக்கை மற்றும் கல்வி சட்டம். சரி, முதல்ல வந்து இந்த பார்னஸ் அறிக்கையில வந்து என்ன மாதிரியான தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கறப்ப, இலவசமாக கல்வி வழங்கப்பட வேண்டும், தேசிய பள்ளிகள் மட்டுமே இயங்க வேண்டும், ஆங்கில மொழி 2வது மொழி பயிற்சி மொழியாக இருக்க வேண்டும், கல்வி செலவில் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது வந்து இந்த நிபந்தனை வந்து எதற்காக அப்படின்னா வந்து அனைவருக்குமே வந்து முழுமையான அந்த கல்வி அறிவு வந்து இலவசமாக வழங்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நிபந்தனையை வந்து முன்வைப்பதற்காகவே வந்து இந்த கல்வி சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேசிய பள்ளிகள் மட்டுமே இயங்க வேண்டும். காரணம் என்னவென்றால் நான் கூறியது போலதான், அதாவது தமிழ் மொழி பள்ளிகள், அந்த தமிழ் பள்ளிகள் வந்து இந்த வேலைக்காக வந்தவர்களில் அந்த எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே போகும் பொழுது தமிழ் பள்ளிகள் தேவை இல்லை என்று சில ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து உணர்ந்த காரணத்தினால் மட்டுமே தான் வந்து இவர்கள் வந்து தேசிய பள்ளிகள் மட்டுமே இயங்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கில மொழி 2வது பயிற்சி மொழியாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும், கல்வி செலவில் அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. காரணம் என்னவென்றால் தோட்டப்புறங்களில் உள்ள தமிழ் பள்ளிகள் வந்து நாம் முன்பே கூறியது போல அரசியல் பள்ளிகளாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம் என்னவென்றால் தோட்டப்புறங்களில் உள்ள தோட்ட நிர்வாகிகளே வந்து தமிழ் பள்ளிகளை வந்து முழுமையாக வந்து தங்களுடைய பொறுப்புல இருந்து விடுபட்டிருந்த காரணத்தினால் வந்து இந்த கல்வி அறிக்கையில வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து அடுத்ததாக வந்து இந்த கல்வி செலவு அனைத்தையுமே வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து வந்து பார்த்தா இந்த ஃபெனு அறிக்கை. இந்த ஃபெனு அறிக்கையில வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து சீன கல்வி முறையை பற்றிய பரிந்துரைகள் தான் வந்து இந்த ஃபெனு அறிக்கையில வந்து நிறையவே இருக்கும். நம்ம வந்து அந்த ஃபெனு அப்படின்ற அந்த வார்த்தையை குறிப்பிடும் பொழுது அது வந்து முழுமையாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீன மொழி 3வது மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து ஒரு பரிந்துரையா வந்து வைத்திருக்காங்க. அடுத்ததாக சீன பள்ளிகள் இந்நாட்டில் தொடர்ச்சியாக இருப்பதை வலியுறுத்துவதற்காக இந்த சீன மொழியை வந்து தொடர்ச்சியாக நம்முடைய மலாயாவில் வந்து நடைமுறையில வந்து இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்திற்காக தான் வந்து இந்த ஃபெனு இந்த கல்வி அறிக்கை வந்து வந்திருந்தது. அடுத்து வந்து கல்வி சட்டம். இந்த கல்வி சட்டம் அப்படின்னு குறிப்பிடும்போது அக்டா பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா இன ஒற்றுமைக்காக இச்சட்டம் அறிமுகமானது. மலாய் பள்ளிகள் தேசிய வகை பள்ளிகளாக உருமாற்றம் கண்டன. அது மட்டுமல்லாமல் கலை, பண்பாடு, சமூக, பொருளாதார, அரசியல் சார்ந்தவற்றில் இந்த கல்விக் கொள்கைகள் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருந்தன. காரணம் என்னவென்றால் அனைத்து வகையான மலாய் பள்ளிகளுமே வந்து தேசிய வகை பள்ளிகளாக உருமாற்றம் கண்ட பின் தான் வந்து அங்கே வந்து மற்ற இனத்து மாணவர்களும் சென்று தங்களுடைய கற்றலை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றது குறிப்பிடப்படுகின்றன. இதன் மூலமாக வந்து இந்த நல்லிணக்கத்தையும் நாட்டு பற்றியும் வந்து மாணவர்களுக்கு சிறு வயதிலேயே வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு உகந்த நோக்கத்திற்காக தான் இந்த கல்வி சட்டம் இப்படி மாற்றப்பட்டது. சரி, அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ரசா கல்வி அறிக்கையோட கூறுகள். இந்த ரசா கல்வி அறிக்கையில் வந்து எம்மாதிரியான கூறுகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மலாய் மொழியை நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து அமைத்தல், பின்பு தகுதி பெற்ற ஆசிரியர்களை வந்து ஆரம்ப பள்ளிகளுக்கும் இடைநிலை பள்ளிகளுக்கும் வந்து நியமித்தல். காரணம் என்றால் தகுதி பெற்ற ஆசிரியர்களை வந்து நியமிக்கும் பொழுது நிறைய மாணவர்களை வந்து தகுதியுடைய மாணவர்களை உருவாக்க முடியும் என்பதற்கான நோக்கங்களை இது கொண்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் பள்ளிய மக்களிடையே கல்வி மூலம் ஒற்றுமை வந்து மேம்படுத்த முடியும். அடுத்ததாக தமிழ் மொழி பாடம் அரசு தேர்வில் இடம்பெற்றது. இந்த அரசு தேர்வில் இடம்பெற்றது கூறும் பொழுது வந்து அரசு தேர்வாக இருந்த யூபிஎஸ்ஆராக இருக்கட்டும், பிடிடிஆக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற எஸ்பிஎம் தேர்வு மற்றும் எஸ்டிபிஎம் தேர்வுகளில் இப்பொழுதும்
மாணவர்கள் வந்து தமிழ் மொழி பாடத்தை வந்து அரசாங்கம் வந்து அது வந்து அரசு தேர்வு பாடமாக வந்து தேர்ந்தெடுத்தனர். அடுத்ததாக மலாய் ஆங்கில மொழி அனைத்து பள்ளிகளிலும் பயிலுவதை கட்டாயமாக்குதல். இம்மாதிரியான தாய்மொழி பள்ளியாக இருந்தாலும் வந்து கட்டாயமாக அங்கே பயிலக்கூடிய மாணவர்கள் மலாய் மொழியும் ஆங்கில மொழியும் வந்து கற்றிருக்க வேண்டும் என்பதை வந்து இங்கே காட்டப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு பள்ளியில் குறைந்து 15 மாணவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே தமிழ் வகுப்பு வந்து நடத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு கல்வி அந்த ரச கல்வி அறிக்கையில வந்து இந்த கூறுகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. பிறகு ஆரம்ப பள்ளி தேசிய வழி பள்ளியாக மாற்றம் கண்டு பின்னர் பாட புத்தகங்கள், இந்த தமிழ் மொழி பாட புத்தகங்களா இருக்கட்டும், இது அனைத்தையுமே வந்து இந்த இந்தியா, இலங்கை இந்த மாதிரியான நாடுகளில் எழுத்தாளர்களை வந்து கொண்டு வராமல் மலேசிய நாட்டிலேயே உள்ள எழுத்தாளர்களை வைத்து, அது மட்டும் இல்லாமல் மலேசிய நாட்டு சூழலையே வந்து ஒரு முதன்மையாக பின்னணியாக கொண்டு அதனுடைய அடிப்படையில் வந்து உள்நாட்டு எழுத்தாளர்களை வைத்து இந்த பாட புத்தகங்கள் வந்து தயார் செய்யப்பட்டது. சரி, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா KLSR, KBSR 1983 1994, பிறகு KBSR 2003 இருந்து 2010 மற்றும் KSSR இதைதான் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல இருந்து KLSR அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான் தொடக்க படிக்கான பழைய கலைத்திட்டமாக வந்து காட்டப்படுகிறது. இது வந்து 1963ஆம் ஆண்டு வந்து நடப்பில் வந்தது. அதாவது நாட்டின் முதல் கலைத்திட்டம் ஒவ்வொரு மாணவரும் வந்து மலாய் மொழியில் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முதன்மை நோக்கத்தை வந்து இந்த KLSR பழைய கல்வித்திட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாசிப்பின் வழியாக மாணவர்கள் வந்து கல்வி அறிவை வந்து சோதிக்கக்கூடிய வகையிலும் இந்த கல்வி திட்டம் வந்து இருந்திருக்கிறது. மற்றும் பள்ளியின மக்களிடையே ஒற்றுமையை வந்து பலப்படுத்தும் நோக்கமாகவும் கருதி மாணவரை கல்வி அறிவின்மை முற்றிலுமாக அகற்றும் கல்வி முறையை வந்து இந்த KLSR வந்து கொண்டிருந்தது. அது மட்டும் இது வந்து பார்த்தோம்னா வந்து முதன்மையாக தோன்றிய ஒரு காரணத்தினால மலாய் மொழியில் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிறகு பள்ளியின மக்களிடையே வந்து ஒற்றுமையை வளர்த்து மாணவர்களோட கல்வி அறிவின் மீது போகக்கூடிய ஒரு கோட்பாடை தான் வந்து இந்த பழைய கலைத்திட்டம் வந்து இந்த KLSR கொண்டிருக்கிறது. அடுத்து வந்து நாம் பார்த்தோம்னா KBSR. இந்த KBSR அப்படின்னு வந்து நான் பார்க்கும்பொழுது இது வந்து 1983 இருந்து 1994 வரைக்கும் வந்து நடைமுறையில் இருந்தது. இது வந்து ஒரு புதிய கலைத்திட்டமாக வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. அதாவது மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல், அதாவது பம்பலாஜாரன் முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த KBSR. அது வாழ்வியல் கல்வி இணைக்கப்பட்டது. மாணவர்கள் வந்து வாழ்வியல் கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது வகுப்பறையை தவிர்த்து தங்களுடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் வந்து எம்மாதிரியான கூறுகளை எம்மாதிரியான வாழ்வில் நடைமுறைகளை குறிக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து இந்த கலைத்திட்டத்தில் வந்து இணைத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து பள்ளிகளிலுமே வந்து இந்த கலைத்திட்டம் வந்து அமலாக்கம் பெற்று பின்னர் தேசிய கல்வி தத்துவமும் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கப்பட்டது. அது வந்து 1928ஆம் ஆண்டில். பிறகு ஒருங்கிணைந்த பாடத்திட்டமாகவும் அதன் பின்னர் அடுத்த வருகைக்கு பின்னர் உருமாற்றம் கண்டது. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா KBSR. KBSR 2003 அப்படின்னு சொல்றப்ப இங்கு ஒருங்கிணைக்கப்பட்ட கலைத்திட்டம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட கலைத்திட்டம் அப்படின்னு சொல்றப்ப நடப்பில் இருந்த அந்த ஏற்கனவே இருந்ததுல அந்த KBSR அந்த கலைத்திட்டம் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு சீர்தூக்கி பின்னர் 2003ஆம் ஆண்டில் மறுசீரமைக்கப்பட்டது. இந்த மறுசீரமைக்கப்பட்டதில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மாதிரியான மாற்றங்களுமே இல்லை. அந்த பழைய KBSR திட்டத்தையும் புதிய KBSR திட்டத்தையும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு புதிய கல்வித்திட்டமா வந்து அவங்க வந்து 2003 வந்து உருவாக்க கண்டுபிடிக்கலாம். சரி, அடுத்ததாக நாம் வந்து பார்த்தோம்னா KSSR அப்படின்னு கூறப்படுகின்ற இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இந்த KSSR அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து தொடக்க பள்ளிக்கான தர அடிப்படையிலான கலைத்திட்டம். அதாவது 2011ஆம் ஆண்டு வந்து இந்த கலைத்திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு 2016 வரைக்கும் இந்த கலைத்திட்டம் வந்து இருந்தது. பின்னர் 2017ஆம் ஆண்டு அதே அந்த KSR கலைத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டது. அதாவது சேமாக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2017ஆம் ஆண்டு மறுசீரமைக்கப்பட்டது. இந்த கலைத்திட்டத்தில் வந்து முழுக்க வந்து இப்பொழுது நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நடப்பில் உள்ள சம்பவங்களை தான் வந்து இந்த கலைத்திட்டம் வந்து முழுமையாக கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மறுசீரமைக்கப்பட்டுச்சுல எதனால வந்து மறுசீரமைக்கப்பட்டாங்க அப்படின்னா வந்து 21ஆம் நூற்றாண்டின் வளர்ச்சிக்கும் உலக நடப்புக்கும் ஏற்ற கூறுகளை வந்து உள்ளடக்கிதான் அந்த மறுசீரமைக்கப்பட்ட KSSR கலைத்திட்டம். இந்த KSSR கலைத்திட்டத்துல வந்து இது வந்து மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் நடவடிக்கைகள் தான் இங்கே வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும். காரணம் என்னென்றால் இந்த KSSR கலைத்திட்டத்தில் வந்து மாணவர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கு, ஆசிரியர் பங்கு சற்று
குறைவாக தான் வந்து காணப்படும். ஏன்னா மாணவர்கள் தான் வந்து அதிக நடவடிக்கை வந்து மேற்கொள்ளும். அதனால தான் வந்து மாணவர்களை மையப்படுத்தி வந்து முழுக்க அமைந்திருக்கும். அடுத்து இந்த KSSRல தான் வந்து உயர்நிலை சிந்தனை திறன் கொண்ட மாணவர்களை உருவாக்க அடித்தளமாகின்றது. உயர்நிலை சிந்தனை கேள்விகள் வந்து இந்த KSSR திட்டத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுடைய சிந்தனை ஆற்றலிருந்து அடுத்த கட்டத்திற்கு வந்து கொண்டு செல்ல மிகப்பெரிய வழிவகுக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நாம் வந்து பார்த்துட்டோம்னா ஒப்பீடு. இந்த ஒப்பீடு அப்படின்னு பாக்குறப்ப தொடக்கப்பள்ளிக்கான பழைய கலை திட்டத்திற்கும் புதிய கலை திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு KLSR KPSR உள்ள அந்த வேறுபாட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இதுல வந்து இந்த கூறுகள் அப்படின்னு பாக்குறப்ப மொத்தம் 5 வகையான கூறுகள் வந்து இது உள்ளடக்கி இருக்கு. அதாவது குவியம், கற்றல் நடவடிக்கை, மதிப்பீட்டு முறை, திறன்கள், பாடத்திட்ட வடிவமைப்பு. இப்போ KLSR KPSR அப்படின்னு பாக்குறப்ப குவியம் வந்து இரண்டுக்கும் இது ஒரே மாதிரியான குவியம் தான். அதாவது வாசித்தல், எண்ணுதல், எழுதுதல், வாசித்தல், எண்ணுதல், எழுதுதல். கற்றல் நடவடிக்கை என்று பார்க்கும்போது இங்கே சுற்று மாற்றங்கள் கொண்டிருக்கின்றன. KLSR வந்து ஆசிரியர் மைய கற்றல், KPSR மாணவர் மைய கற்றல். ஆசிரியர் மைய கற்றல்னா ஆசிரியர்களின் பங்கு வந்து அதிகமாக இருக்கும். மாணவர்கள் மைய கற்றல் மாணவர்களையே வந்து மையப்படுத்த கற்றல் நடவடிக்கை வந்து முழுமையாக ஆசிரியர்களுக்கு கொண்டு செல்ல முடியும். அடுத்த மதிப்பீட்டு முறை அப்படி பார்க்கும்போது திறன் மதிப்பீடு, KPSR வந்து முறைசார் மதிப்பீடு, முறைசாரா மதிப்பீடு அப்படிங்கிற அந்த ஒரு மதிப்பீட்டு முறையை தான் பயன்படுத்தி ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வந்து கற்றல் நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு மாணவர்கள் வந்து அந்த கற்றல் நோக்கங்களை வந்து அடைஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரியான மதிப்பீட்டின் கீழ் வந்து ஆசிரியர்கள் வந்து பார்க்கலாம். அடுத்து திறன்கள் பார்க்கறப்ப KLSR வந்து எந்த மாதிரி திறன்களும் வந்து குறிப்பிடப்படவில்லை. ஆனால் KPSR வந்து கேட்டல், பேச்சு, எழுத்து, செய்யுள், இலக்கணம், மொழியணி போன்ற இந்த மாதிரியான அடிப்படை திறன்களை வந்து கொண்டிருந்தன. அடுத்து பாடத்திட்ட வடிவமைப்பை என்று கூறும்பொழுது KLSR வந்து பல இன மக்களுடைய ஒற்றுமையை மேம்படுத்துதல். காரணம் என்னவென்றால் மாணவர்களிடத்திலிருந்து சிறு வயதிலே இருந்து அது ஒற்றுமை வந்து மேலோங்க செய்வது தான் இந்த KLSR அதனுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. ஆனா KPSR அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாடத்திட்ட வடிவமைப்பு வந்து ஆன்மீகம், நடத்தை, பண்பு, மனிதவியல், அறிவியல், தொழில்நுட்பம், தொடர்பு போன்ற பல மாதிரியான கூறுகளை வந்து உள்ளடக்கி இந்த ஒரு முழுமையான பாடத்திட்ட அமைப்பை வந்து அரசாங்கம் வந்து உருவாக்கி இருந்தனர் மாணவர்களுக்காக. சரி, அடுத்து வந்து நான் பார்த்தோம்னா தொடக்கப்பள்ளிக்கான தர அடிப்படை கலை திட்டத்திற்கும் மறுசீரமைக்கப்பட்ட தர அடிப்படை கலை திட்டத்திற்கும், அதாவது இந்த KSSR அப்படின்னு சொல்றப்ப 2011 தொடங்கிய KSSRக்கும் மறுசீரமைக்கப்பட்ட 2017ஆம் ஆண்டு தொடங்கிய KSSR கலை திட்டத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை தான் நாம் வந்து பார்க்க விரும்புகிறோம். ஆக இதில் வந்து கூறுகள் அப்படி பார்க்கும்போது திறன், பாடத்திட்டம், உயர்நிலை சிந்தனை திறன், அடிப்படை கூறுகள். இப்ப திறன் அப்படி பார்க்கும்பொழுது KSSR 2011 சரி, KSSR 2017 சரி ஒரே மாதிரியான கூறுகள் தான் இருக்கின்றன. அதாவது கேட்டல், பேச்சாக இருக்கும், எழுத்து, வாசிப்பு, செய்யுள், மொழியணி, இலக்கணம். ஆனால் KPSR ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒரு மொழித்திறன் என்ற கூறு வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அது ஏனென்றால் மொழி ஆளுமையது மாணவர்களுக்கு வந்து எவ்வாறு மேலோங்க செய்வதற்கான அந்த ஒரு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளிருக்காங்க. அடுத்து பாடத்திட்டம் அப்படின்னு சொல்றப்ப KPSR வந்து கணிதம், அறிவியல் இவை இரண்டுமே வந்து இரு மொழிகள் வந்து கற்பித்தல். அதே தான் வந்து KSSR 2017 மறுசீரமைக்கப்பட்ட கல்வித்திட்டம் கணிதம், அறிவியல் வந்து இரு மொழிகளில் வந்து கற்பிக்க முயற்சி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உயர்நிலை சிந்தனை திறன் கேள்விகள் வந்து பயன்படுத்தப்பட்டு பகுத்தாய்வு, மதிப்பீடுகள், உருவாக்குதல் போன்ற அடிப்படை கூறுகளை வந்து இரண்டுமே வந்து உள்ளடக்கியிருக்குது. அடுத்து இந்த அடிப்படை கூறுகள்ல வந்து KSSR வந்து ஆக்கம், புத்தாக்கம், தகவல் தொடர்பு திறன், பண்பு, புறப்பாடு நடவடிக்கை, நெறிமுறை அறிவு. KSSR வந்து இந்த மறுசீரமைக்கப்பட்ட KSSR எதிர்காலவியல், நாட்டுப்பற்று, தகவல் தொழில்நுட்பம், சிக்கல் அடிப்படை மூலம் இந்த கற்றல் நடவடிக்கை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்றத வந்து முழுமையாக கொண்டிருந்தது. இதன் மூலமாக மாணவர்கள் வந்து ஒரு சிக்கலை வந்து எப்படி வந்து களையிறது அப்படின்றத வந்து கற்றுக்கொள்ள முடிஞ்சது இந்த மறுசீரமைக்கப்பட்ட கலைத்திட்டத்தில். சரி, ஆக இதுதான் வந்து நான் பயன்படுத்திய மேற்கோள். இந்த கலவையின் முதலாவது ஈடுபட்டு நான் வந்து முழுமையாக செய்வதற்காக நான் பயன்படுத்திய மேற்கோள்கள். ஆக வாய்ப்பளித்த ஐயைக்கு நன்றி. இதன் மூலமாக நான் வந்து இந்த கலைத்திட்டத்தின் தோற்றம், வளர்ச்சியை வந்து மிகவும் முழுமையாக அறிந்து கொண்டேன்.